இன்னைக்கு இந்த உலகத்திலேயே பதட்டமாக இருக்கின்ற பகுதியில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி முக்கியமான இடத்துல இருக்கு. இங்க மறுபடியும் தாக்குதல்களும் ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ வழக்கமா அமெரிக்கா ஈரான் சண்டை போடுறதா இதனை ஒதுக்கிட முடியாது. ஏனண்டா இதுல இப்ப புதுசா இன்னும் ஒரு நாடும் உள்ள வந்திருக்கு. அது வேற யாரும் இல்ல, சீனா தான். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஈரானோட துறைமுகத்தில் தாக்குதலும், பதிலடியாக ஈரான் அமெரிக்காவோட போர்க்கப்பலை குறிவைச்ச தாக்குதலும் என இப்ப மாத்தி மாத்தி தாக்குதல்களும் இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனைக்கு சீனா உள்ள வந்ததால இந்த பிரச்சனை எப்படி புதகரமாக வெடிக்க போது, எப்படியான மாற்றங்களை எதிர்கொள்ள போகுது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தோட இதயமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை சொல்லுவோம். உலகத்தோட எண்ணெய் போக்குவரத்துல கிட்டத்தட்ட 20-30% இந்த பாதை வழியா தான் போகுது. இந்த இடத்துல ஒரு தீப்பொரு விழுந்தா அது உலகமே பத்தி எறிகிற மிகப்பெரிய ஒரு நெருப்ப மாறும் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கையில இந்த இடத்துல மறுபடியும் சண்டையானது ஆரம்பிச்சிருக்கு. இந்த சம்பவங்கள் ஆரம்பிச்சது ஈரானோட தெற்கு பகுதியில் இருக்கிற பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துல நடந்த தாக்குதல் மூலம். ஏனடா இங்க தொடர்ச்சியா 3 பெரிய வெடிப்பு சத்தங்களானது கேட்டிருக்கு. இதே மாதிரியே சியா மற்றும் யாக்ஸ் கடற்கரை ஓரங்களிலும் பயங்கரமான சத்தங்கள் கேட்டதா ஈரான்ல இருக்கின்ற உள்ளூர் மக்கள் சொல்லுகிறார்கள். இது எதனால ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, அங்கே ஒரு கப்பலை ஈரானோட புரட்சிகர காவல்படை அதாவது IRGC தரப்புல இருந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணதா அமெரிக்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறார்கள். இப்படி ஈரான் செய்த பிறகுதான் நாங்கள் ஈரானை அடிச்சோம் என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடு. அமெரிக்காவோட மத்திய கடலை அதாவது செங்கோன் தரப்புல இருந்து இந்த சம்பவத்துக்கு உடனே ரியாக்ட் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ஈரானோட படைகள் அந்த இடத்துல கடல் கன்னிவடிகளை நாவல் மைன்ஸை வைக்கிறதுக்கும் மிசைல் தளங்களை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எங்களோட வீரர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் நாங்க தற்பாதுகாப்புக்காண்டி நடவடிக்கைகளை அதாவது தாக்குதலை நடத்தினோம்னு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இதனை ஒரு டிஃபென்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். ஆனா ஈரான் தரப்பிலிருந்து வர்ற தகவல்கள் அமெரிக்கா சொல்வதற்கு நேர் எதிராக இருக்கு. அமெரிக்க தாக்குதல் நடத்தினதுல ஈரானை சேர்ந்த 4 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று IRGC தரப்பிலிருந்து சொல்லி இருக்காங்க. அதுக்கு பழிவாங்க ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த பகுதியில் பறந்துகிட்டு இருந்த அமெரிக்காவோட ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கு. சில தகவல்கள் 3 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்க கேட்கலாம், எப்பவுமே நடக்கிற சண்டை தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அமெரிக்காவோட கடற்படை கேப்டனா இருக்கிற டீம் காக்கின்ஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். நாங்க தொடர்ந்து எங்களுடைய வீரர்களை பாதுகாக்கிறோம், அதே சமயம் இப்போதைக்கு நாங்க நிதானத்தை கடைபிடிக்கிறோம், ஆனா அந்த நிதானம் எப்ப வேணாலும் உடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு பக்கம் அமெரிக்கா எங்களுடைய ஆட்களை பாதுகாக்கத்தான் அடிச்சோம்னு சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஈரான் எங்க நாட்டை தாக்க வந்தவங்களுக்கு நாங்க பதிலடி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த மோதல் வெறும் கப்பல்களுக்கும் விமானங்களுக்கும் இடையிலான சண்டை மட்டும் இல்ல, இது இந்த பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகளை பயங்கரமாக தயக்கத்துக்குள்ளாக்கி இருக்கு. இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே வளைகுடா நாடுகள் பூராவும் பதட்டமானது தொத்திக்கிச்சு. ஏனண்டா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி ஒரு போர்க்களமா மாறிட்டா, மறுபடியும் போர்க்களமா மாறிட்டா உலக நாடுகளோட பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும். எரிபொருளோட விலை இப்ப இருக்கிறத விட பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். கப்பல் போக்குவரத்து பாதிக்கும். இதெல்லாம் தான் இந்த மோதலோட பிஹைண்ட் த சீனா பார்க்கப்படுது. பிஹைண்ட் த சீன்ல இருக்கிற அழுத்தமா பார்க்கப்படுது. சரி, இப்ப வரை நடந்த தாக்குதல் உலகத்தையே பதற வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். இந்த நேரத்துல எல்லா நாடுகளுமே அமெரிக்கா என்ன சொல்ல போகுது, ஈரான் என்ன சொல்ல போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சைலண்டா ஒரு பெரிய ஒரு காய் நகர்த்தல் நடக்குது. அதுதான் சீனாவோட என்ட்ரி. ஏன் ஈரான் அமெரிக்காவை விட்டுட்டு சீனா பக்கம் போறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். பல பேருக்கு இந்த கேள்வி எழும்பி இருக்கு. வழக்கமா மத்திய கிழக்குல ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அமெரிக்கா தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனா இந்த தடவை ஈரானோட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினா அது எப்ப வேணாலும் அவங்களுடைய மனசு மாறும்போது குப்பையில போடப்படுகின்ற ஒரு ஒப்பந்தமா இருக்கும் அப்படின்னு சீனா தரப்புலேருந்து ஈரான் தரப்புலேருந்து முழுமையா நம்புகிறார்கள். உதாரணத்துக்கு முன்னாடி நடந்த அணு ஆயுத ஒப்பந்தங்கள் எல்லாம் என்ன ஆச்சு என்பது நமக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். அமெரிக்காவை நம்பி ஒரு ஒப்பந்தம் போட்டால் அந்த ஒப்பந்தம் கடைசியில் எங்க போய் நிற்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனா சீனா அப்படி இல்லை. சீனாவோட நிலையான பார்ட்னரா இருப்பாங்க என்பதுதான் ஈரானோட முழுமையான நம்பிக்கையா இருக்கு. இங்கதான் இந்த இடத்துல தான் உலகமே அதிர வைக்கிற ஒரு விஷயமானது நடக்குது. ஈரான் கிட்ட இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை, கைலி என்ரிச்சட் யுரேனியத்தை அமெரிக்கா கிட்டேயோ அல்லது ஐநா சபை கிட்டேயோ அல்லது சர்வதேச கண்காணிப்பாளர் கிட்டேயோ கொடுக்க மாட்டோம்னு ஈரான் தரப்புல இருந்து பிடிவாதமா இருக்காங்க. அதுக்கு பதிலா நாங்க சீனா கிட்ட அதனை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ஒரு நிபந்தனையை போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது.
அதோட அர்த்தம் என்னண்டா, சீனா வெறும் ஒரு புரோக்கர் மட்டும் இல்ல, அவங்க இனிமே ஈரானோட அணுசக்தி விஷயத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேரண்டியை கொடுக்கிற நபராக இருப்பார்கள். அதாவது ஈரானோட பாதுகாப்புக்கு இனிமே சீனா தான் பொறுப்பு எடுத்துக்க போறாங்க. இது அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு விடப்பட்ட நேரடியான ஒரு சவால். சீனா இதை எப்படி சாத்தியப்படுத்துவாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு சீனாவோட கையில முக்கியமான ஒரு ஆயுதம் இருக்கு, அதுதான் ஓயில். ஈரான் விற்கிற கச்சா எண்ணெயில மிகப்பெரிய ஒரு வாடிக்கையாளரே சீனா தான். அதாவது ஈரான் விற்கின்ற அதிகமான கச்சா எண்ணெய்களை அதிகமாக வாங்குகின்ற நாடு என்றால் அது சீனா தான். மேற்கத்திய நாடுகள் எவ்வளவோ தடைகளை விதிச்சாலும் சீனா தொடர்ந்து ஈரான் கிட்ட இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய்களை வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பொருளாதார பிணைப்பு, எக்கனாமிக் டிபென்சி, இதுதான் ஈரானை சீனா பக்கம் இழுத்து வச்சிருக்கு. இந்த இடத்துல சீனா இதனை தங்களுக்கான ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. நாங்க உங்களுடைய கச்சா எண்ணெயை வாங்குறோம், உங்களுக்கு பாதுகாப்பு தாரோம், நீங்க எங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதாவது ஸ்டெபிலிட்டியை கொடுங்க அப்படின்னு ஒரு புதிய ஒரு டீலானது உருவாக்கிட்டு இருக்கு. வெறுமனமே ஒரு மீடியேட்டரா இருந்து பேசி முடிக்காம பிராந்தியத்தோட பாதுகாப்பை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா இந்த இடத்துல சீனா மாறிக்கொண்டிருக்காங்க. இது எதை சொல்லுதுன்னா, மத்திய கிழக்கு இனிமே அமெரிக்காவோட சொல்லை மட்டும் கேட்காது. சீனாவோட அனுமதி இல்லாம எந்த ஒரு ஒப்பந்தம் இனிமே இங்க நடக்காதுங்கிற அளவுக்கு நிலைமையானது மாறி இருக்கு. ஒரு புறம் அமெரிக்கா தற்பாதுகாப்புன்னு சொல்லி ராணுவத்தை இறக்குறார்கள். ஆனா இன்னும் ஒரு பக்கம் சீனா பொருளாதாரத்தையும் ராஜதந்திரத்தையும் அதாவது டிப்ளமேசியும் கையில் எடுத்து இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தோட ரூட்டையே மாத்தி இருக்காங்க. இதனால உலக நாடுகளோட கணக்குகள் எல்லாமே இப்ப தப்பா மாறிக்கொண்டு இருக்கு என்பதுதான் உண்மை. இப்ப வேற இந்த வீடியோல ஒரு பக்கம் சண்டையை பற்றியும் இன்னும் ஒரு பக்கம் சீனா எப்படி உள்ள வர்றாங்க என்பதை பற்றியும் பார்த்தோம். இப்படி இருக்கையில இதோட உச்சகட்டத்தை பற்றி இனி பார்க்க போறோம். சீனாவில் இருந்து புறப்பட்டு பாகிஸ்தான் வழியா அமெரிக்காவுக்கு ஒரு ரகசிய செய்தியானது போயிருக்கு, அதாவது ரகசிய முன்மொழிவானது போயிருக்கு. சீனா மற்றும் பாகிஸ்தான் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 5 பாயிண்ட்ஸ் அடங்கிய பிளானை முன்மொழிஞ்சிருக்கிறார்கள். அது என்னென்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றா பிரிச்சு பார்ப்போம். முதலாவது திட்டம், அதாவது முதலாவது பாயிண்ட், போர் நிறுத்தம் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதம். முதல்ல சண்டையை நிறுத்துறது தான் முக்கியம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இரண்டு பேருமே இனிமே ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்காதீங்க அப்படின்னு ஒரு தெளிவான உத்தரவாதத்தை சீனா கேட்குது. அதாவது அந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்டு சீனா ஒரு கேரண்டி கொடுக்க தயாராக இருக்கு. இரண்டாவது பாயிண்ட், ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை மாற்றுறது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. இது வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி ஒரு போர்க்களமா இருந்துச்சு. இப்ப சீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழியை எல்லாருமே பயன்படுத்துற ஒரு பொதுவான பொருளாதார பாதையா மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார்கள். ஈரானும் வளைகுடா நாடுகளும் சேர்ந்து இதை நிர்வகிக்கணும். எந்த ஒரு தனி நாடும், குறிப்பா அமெரிக்கா, இதை தனியா கட்டுப்படுத்த கூடாதுன்னு சீனா ஒரு பிளான் போடுகிறார்கள், ஒரு பிளானை முன் வச்சிருக்கிறார்கள். மூன்றாவது பாயிண்ட், இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவோட ராணுவத்தை குறைக்கணும். அமெரிக்கா அங்க வச்சிருக்கிற தங்களோட கடற்படை பலத்தை குறைக்கிறது தான் சீனாவோட முக்கியமான கோரிக்கை. ஈரானை சுத்தி அமெரிக்கா ராணுவம் இருக்கிறது தான் ஈரானுக்கு பெரிய ஒரு எரிச்சலையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துது. அதனை சரி பண்ண அமெரிக்கா தன்னோட படைகளை சுருக்கணும் என்பதுதான் இந்த திட்டத்தோட நிபந்தனை. நான்காவது பாயிண்ட், ஈரானோட முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்கணும். ஈரான் மேல வச்சிருக்கிற பொருளாதார தடைகளால, அதாவது அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் ஈரானுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போட்டு வச்சிருக்கிறார்கள். அந்த பொருளாதார தடைகளால நிறைய நாடுகள்ல ஈரானோட அசட் மற்றும் பணமானது முடங்கி கிடக்கு. இந்த திட்டத்தின்படி அந்த பணத்தை எல்லாத்தையும் விடுவிக்கணும். இது ஈரானோட பொருளாதாரத்தை மீண்டும் உயிர் பெற செய்யறதுக்காண்டி சீனா செய்கிற நடவடிக்கை. அண்ட் இதனால ஈரானோட பொருளாதாரம் மீண்டும் உயிர் பெறும் என்று சீனா நம்புகிறார்கள். ஐந்தாவது பாயிண்ட், எரிசக்தி மீதான தடைகளை நீக்கணும். இதுதான் கடைசியான விஷயம் கூட. ஈரானோட ஓயில் ஏற்றுமதியை சுற்றி இருக்கிற தடைகளை முழுமையா நீக்கணும். இதற்கு அமெரிக்கா ஓகே சொல்லணும். ஏனென்றா அப்பதான் ஈரான் மீண்டும் உலக சந்தைக்குள்ள வர முடியும். நீங்க நினைக்கலாம் பாகிஸ்தான் இதுல இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு. பாகிஸ்தான் இதுல ஒரு மீடியேட்டரா செய்யப்படுறாங்க. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான தூதராக இருந்து இந்த தகவல்களை சொல்லிக் கொடுத்ததே பாகிஸ்தான் தான். இதை ஏன் அதிரடின்னு சொல்றோம்னா, இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால், அதாவது இந்த 5 பாயிண்ட்ஸ் அடங்கிய பிளான் நடைமுறைக்கு வந்தது என்றால் மத்திய கிழக்குல அமெரிக்காவோட ஆதிக்கமே சுத்தமா இல்லாம போயிடும். எல்லாமே ஒரு ரீஜனல் மெக்கானிசம் படி நடக்க ஆரம்பிக்கும். அதாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகள் ஒன்னா சேர்ந்து தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே பார்த்துப்பார்கள். இந்த திட்டத்தை அமெரிக்கா கிட்ட கொண்டு போய் சேர்த்தப்போ, அதாவது இந்த பாயிண்ட்ஸை அமெரிக்கா கிட்ட கொண்டு போய் சேர்த்தப்போ அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நாங்க இதனை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல எதுவுமே இன்னுமே முடியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுதான் இப்ப இருக்கிற சஸ்பென்ஸ். எதுவுமே உறுதியாகல, ஆனா பேச்சுவார்த்தை ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா இல்லாம ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகள்
இணைந்து தங்களை நிர்வகித்துக்கிட்டா மத்திய கிழக்கோட முகம் எப்படி இருக்கும்? ரஷ்யாவும் ஐரோப்பாவும் இது எப்படி பார்ப்பாங்க? இது அமெரிக்காவோட நீண்டகால ஆதிக்கத்துக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் பார்க்கப்படுது. இறுதியா ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தை எங்க கொண்டு போய் முடிய போகுது என்பது யாருக்குமே தெரியல. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், மத்திய கிழக்கோட அதிகாரம் இப்போ ஒரு புதிய ஒரு திசையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இது வரும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சண்டையா மட்டும் இல்ல, இது உலகத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு புதிய ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டரா தான் பார்க்கப்படுது. இந்த இடத்துல அமெரிக்கா மட்டும் ஈரானோட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அமெரிக்காவோட ஆதிக்கம் மிடில் ஈஸ்ட்ல இருந்து விரட்டி அடிக்கப்படுது என்பதுதான் உண்மை. அமெரிக்கா வல்லரசு பதவியில இருந்து விலகி விட்டார்கள் என்பதுதான் உண்மையா இருக்கும். ஆகவே அமெரிக்கா இதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு ஈஸியாக அமெரிக்கா இதற்கு ஓகே சொல்லி ஈரானுக்கு அடிபணிய மாட்டார்கள். இதற்கு எதிராக அமெரிக்கா என்ன செய்ய போறார்கள் என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்று சொல்லி ஈரானை சுரண்டி பார்க்கிற நடவடிக்கையில, அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அக்ரிமெண்ட் ஆனது சைன் ஆகுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாத்தான் இருக்கு. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற புதிதான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும்டா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.